Hi friends, good morning. Welcome back to Ramis Harsubai Kitchen. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு climate வந்து ரொம்பவே மழையா இருக்கு. ரொம்ப சூப்பரான climate. இந்த climate-க்கு ஏத்த மாதிரி ரொம்ப காரசாரமான சிக்கன் கறி தொக்கு எப்படி செய்யலாம் தான் பார்க்கலாம். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சிக்கன் கறி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். ஆனால் டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். இந்த சிக்கன் கறி தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 500 கிராம் வந்து சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட நல்ல பழுத்த தக்காளி இல்லை, அதனால் கொஞ்சம் காயாக இருந்தது, அதனால் நான் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளியை. நீங்கள் நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. மசாலா பொருட்களோட அளவு வந்து நான் சமைக்கும் போதே சொல்கிறேன், எவ்வளோ போடணும்னு சொல்கிறேன். வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு நல்ல 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பொரியட்டும். பொரியின பிறகு நீங்கள் வந்து 2 துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு அது மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். அப்புறம் வந்து நம்ம கிள்ளி போட்டு வச்சுருக்கோம்ல வத்தல், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. நமக்கு வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடணும் வெங்காயம். அப்போனா தான் உங்களுக்கு கிரேவியில் வந்து டேஸ்ட் இருக்கும். இப்போ நல்ல வெங்காயம் வதங்கின பிறகு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நீங்கள் எண்ணெயில் வதக்குனிங்கன்னா அந்த கறி வந்து நல்லா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 2 பொடியை மட்டும் போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு நான் வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்ருங்க. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த சிக்கன் வந்து அந்த காரப்பொடியில் நல்லா வந்து வேகட்டும். கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனைலாம் சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுடணும். நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் நீங்கள் நறுக்கி கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. மூடி போட்டு வச்சுருந்திங்கன்னா தக்காளி நல்லா தண்ணி விட்டு சிக்கன் வந்து நல்லா ஒரு 40% அளவுக்கு சிக்கன் குக் ஆகிடும். அதுக்கு பிறகு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்கலாம். ஏன்னா நம்ம குழம்பு மாதிரி செய்ய போகிறதில்ல. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சிக்கன் சூப்பராக வெந்துடும். நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு தொக்கு மாதிரி கிடைக்கும். சாப்பாடில் போட்டு பெஸ்ட் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கடைசியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்புன்னு சொல்ல முடியாது, கிரேவியோட ருசி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியான சிக்கன் கறியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள், நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் கறி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.